டெல்டா 7 நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போகிற படம் இப்போ தெலுங்கில் 2026 ரீசெண்டாக வெளியான ரசூர் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பொலிட்டிக்கல் கிரைம் த்ரில்லர் மூவி தான். ரவி பாபு அவர்கள் தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு, ஹீரோவாகவும் நடிச்சிருக்காரு. வித்தியாசமான கதைகளை எடுக்கக்கூடியவர். அவர் எடுக்கிற படத்தில் அவர் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுவார். இவர் எடுத்த எல்லா படங்களும் வித்தியாசமான கதையாக தான் இருக்கும். நம்ம யூகிக்கிற மாதிரிலாம் இருக்காது. இவரோட யூகத்தில் ஒரு சுவாரஸ்யமாக தான் படம்லாம் எடுப்பார். இந்த படமும் ஒரு வித்தியாசமான திரைக்கதை தான். இந்த ரசோர் படம் தமிழ் டப்பிங்லேயே பிரைம் வீடியோ ஓடிடி தளத்தில் அவைலபிளாக இருக்குது. ஒரு பவர்ஃபுல்லான அரசியல்வாதியை அவர் கும்பல்கிட்ட இருந்து ஒரு அப்பாவி பெண் குழந்தையை காப்பாற்றுறது தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, ஹோம் மினிஸ்டராக இருக்கிறவருக்கு அடுத்து முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை. அதுக்கு சிஎம் ஆகிறதுக்காக எம்எல்ஏக்களெல்லாம் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வராரு. இதை தெரிஞ்சு கொண்ட நடப்பு சிஎம்மு, அதாவது கரண்ட் சிஎம் ஹோம் மினிஸ்டரை கூப்பிட்டு தன் பண்ணை வீட்டுக்கு வர சொல்லி கண்டிக்கிறாரு. குதிரை பேரம்லாம் நடத்தி இந்த மாதிரி எம்எல்ஏக்களெல்லாம் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கியா, இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்த ஹோம் மினிஸ்டர் பதவியிலேருந்து தூக்கிடுவான், மரியாதையாக இருந்துக்கன்னு மிரட்டி வைக்கிறாரு. ஆகா, சிஎம்க்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போயிட்டு நம்ம மேலே நடவடிக்கை எடுக்காமல் இருக்க மாட்டார்னு புரிஞ்சுக்கிட்டு அமைச்சரும் அவரோட மகனும் சேர்ந்து சிஎம் கொலை பண்ணி அதை ஒரு விபத்து மாதிரி செட் பண்ணிடுறாங்க. ஒரு விபத்து மாதிரி செட் பண்ணிட்டு அங்கே ஒரு ஹாக்கரை வச்சு அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி ஆதாரங்கள்லாம் அழிச்சிடுறாங்க. ஹோம் மினிஸ்டர் நினச்ச மாதிரியே காரியங்கள் எல்லாம் நடக்குது. அரசாங்கமும் அதை ஒரு விபத்துன்னு நம்புகிறாங்க. அடுத்த முதல்வராக தனக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கும்படி கவர்னர்கிட்டையும் கோரிக்கை வைக்கிறாரு அமைச்சர். இதுக்கு நடுவில் விஷ்ணுன்னு ஒரு நபர், அவர் ஒரு சிசிடிவி எல்லாம் சரி பண்ணக்கூடிய நபர். அவரோட சிசிடிவியில் சிஎம்மை கொலை பண்ணுற வீடியோ தெளிவாக பதிவாகி இருக்கு. அவர் விஷ்ணுவுக்கும் மனைவி இருக்காங்க, ஒரு அழகான மகள் இருக்காங்க. அந்த விஷ்ணு சிஎம் கொலை பண்ணுற வீடியோவை அந்த அமைச்சர் மகன் கொலை பண்ணான் இல்லையா, அதை ஒரு காப்பி பண்ணி ஒரு மெமரி கார்டில் போட்டு மறைச்சி வைக்கிறாரு. அவரோட நண்பன் ஒரு யூடியூபர், அவனை கூப்பிட்டு உன் சேனலில் இந்த வீடியோவை போட்டுன்னு சொல்கிறாரு. அவன் பயப்படுறான், ஐயோ வெளியில் தெரிஞ்சால் நம்ம உயிரோட இருக்க முடியாதுன்னு. அவன் பயந்த மாதிரியே அமைச்சர் மகன் தரப்புக்கு விஷயம் தெரிஞ்சு யூடியூபரை போட்டு தள்ளுறாங்க. அடுத்ததாக விஷ்ணுவை தேடி வராங்க. இங்கே தான் ஹீரோவோட என்ட்ரி. ஹீரோ ருத்ர பிரதாப்னு பேர். அவர் ஒரு டாக் பராமரிப்பாளராக இருக்கார். நாயெல்லாம் சுத்தம் பண்ணுறது அந்த மாதிரி வேலை பார்க்குறாரு. அந்த விஷ்ணுவோட பொண்ணு ஒரு டாக் வளர்க்குறாங்க. அதை சுத்தம் பண்ணுறதுக்காக ஹீரோ வராரு. அப்போ தான் அந்த அமைச்சர் மகன் விஷ்ணுவை அடித்து அந்த வீடியோ எங்கே அதை காப்பி பண்ணதை கொடுன்னு சொல்லி ரொம்ப கொடுமைப்படுத்துகிறான். அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு. உடனே விஷ்ணுவையும் அவர் மனைவியையும் கொடூரமாக கொலை பண்ணி போட்டு போயிடுறான் அமைச்சர் மகன். ஹீரோ அந்த நாயை சுத்தம் பண்ணி விஷ்ணுவோட பொண்ணுக்கிட்ட கொடுக்கும்போது தான் அந்த பொண்ணு அம்மா அப்பாவை இழந்து அனாதையாக நிற்கிறது தெரிய வருது. அந்த பொண்ணோட உயிருக்குமே ஆபத்து இருக்குன்னு தெரிய வருது ஹீரோவுக்கு. அந்த விஷ்ணுவோட மகளுக்கு ஒரு 10-12 வயசு தான் இருக்கும். விஷ்ணுவோட மகளை தன் மகளாக நினச்சி ஹீரோ தன் டீமோட களத்தில் இறங்க இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதை. அந்த குட்டி பொண்ணை காப்பாற்றி அந்த குற்றவாளியான அமைச்சரை ஜெயிலுக்கு அனுப்புனாரா இல்லையாங்கிறது மீதி கதை. பரபரப்பான விறுவிறுப்பான திரைக்கதை தான். வில்லன் தரப்பு தன் கையில் அரசாங்கத்தையே வச்சிருக்கு, போலீஸும் மிலிட்ரியையும் அனுப்புது, 10ஆவதுக்கு ரவுடிகளையும் ஏவி விடுது. அமைச்சர் மகனே நேரடியாக இறங்கி கொலையை பண்ணுறான். இப்படியெல்லாம் பண்ணுறவங்களை சாதாரண ஆளால் சமாளிக்க முடியுமா? அப்படி ஒரு நாயை சுத்தம் பண்ணுற ஒருத்தரால் இவங்களை சமாளித்து ஜெயிக்க முடியுமா? அப்போனா ஹீரோவோட பின்னணி என்னங்கிறது, ஹீரோவோட ஃப்ளாஷ்பேக் கதையெல்லாம் சுவாரஸ்யமாக இருக்குது. சுவாரஸ்யமாக இருக்குங்கிறத விட ரொம்ப கொடுமையாக இருக்குது. இந்த படத்தில் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் டைரெக்டாக கதைக்குள்ளே போயிடுறாங்க. கதைக்கு என்ன தேவையோ அதை தான் எடுத்திருக்காங்க. படத்தோட தொடக்கத்திலேயே சிஎம் கொலை பண்ணி கதை சூடு பிடிச்சிடுது. அதிலிருந்தே
இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப ராவாக இருக்குது. ஹீரோவோட ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி, அவர் குடும்பம், அவர் மனைவி, மகள், அந்த போர்ஷன் எல்லாமே நல்லா இருக்குது. ரொம்ப கொடுமையாக இருக்குது. அவர் மீது இந்த ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியெல்லாம் பார்க்கும்போது ஹீரோ மீது நமக்கு ஒரு பரிதாபம் வருது. டெக்னிக்கலான திரைக்கதை தான். டிடெக்டிவ் மூவி மாதிரி ஒரு பஸ்ஸில் மாதிரி செட் பண்ணி அதை கண்டுபிடிக்கிறது, அதுக்குள்ளே போனால் இன்னொரு கேள்வி, அதுக்கான பதிலை தேடி போகிறதுன்னு ஒரு ஹாலிவுட் மூவி மாதிரி திரைக்கதை அமைச்சிருக்காங்க. சில காட்சிகள் ஹாலிவுட் மூவியில் வந்த காட்சிகளாகவே இருக்குது. அந்த எவிடன்ஸை தேடி போகிறது கொஞ்சம் ரொம்ப இழுத்துட்டாங்க. டைம் பாஸ் கேட்டகரியில் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். அடல் கண்டென்ட்டை பொறுத்தவரை ஆபாச காட்சிகள்னு எதுவும் கிடையாது. ஆனால் படத்தில் வயலன்ஸ் அதிகம், ரத்தம் தெறிக்கக்கூடிய வன்முறை காட்சிகள் படத்தில் இருக்குது. பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள். பிரைம் வீடியோ ஓடிடி தளத்தில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள். டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல.